இப்போ இந்த மறுஜென்மம் இருக்கா? மறுஜென்மம் இருந்தா, இப்ப அடுத்த பிறவியில ஒருத்தவங்க பிறக்குறாங்க. அவனுக்கு என்ன மாரியான ஆமா. சிம்ப்டம்ஸ் அறிகுறிகள், இருக்கும், சிம்ப்டம்ஸ். அறிகுறி ஆ. இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துட்டு இருக்கும். இப்ப அவரு ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம பிறந்து வர குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா? பிறந்த குழந்தைங்களுக்கு. இவனுங்க நாளடைவுல என்னன்னா, இந்த பிறவி தழும்புன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல சேர்க்கும்போது, நம்ம அந்த ராணுவத்திலயோ மத்த விஷயத்துல இது பண்ணும்போது நம்மளோட ஐடென்டிட்டிய குறிப்பாங்க. அந்த இடத்த அப்ப குறிக்கும்போது, அந்த பிறவி தழும்புங்கிறது நம்மளோட இதுல நம்ம இருக்கும் நமக்கு. உடம்புல இருக்குமா சார்? உடம்புல இருக்கும். ஏப்பா எல்லாருக்குமே அது இயல்பா இருக்கிறது தானே. நம்ம பிறவி தழும்புங்கிறது நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்படி வந்தது அப்படின்னாக்கா, இவன் முன் ஜென்மத்தில இவனோட உடம்புல ஏற்பட்ட அந்த காயம் தான் வந்து, அ இப்ப வந்து அந்த பிறவி தழும்பா இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு ஒரு ஆதாரப்பூர்வமா குறிப்பிடுறார். இத பேசினா நான் ஒரு நாள் ஃபுல்லா நான் பேசுவேன். இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லுவேன். இன்னும் தேவைன்னா இவங்க தேடி பார்த்துக்கட்டும். இப்போ அந்த பிறவி தழும்புங்கிற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி அ இன்னொரு நாட்ல என்னன்னா, அந்த பையனுக்கு பார்த்தாக்க காதுல ஓட்டை இருக்கு. அந்த பழைய ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இவர் போய் அங்க போய் அந்த பையன சந்திச்சு பேசும்போது என்னன்னா, காதுல ஓட்டை இருக்கு. சரி இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு அப்பப்ப அந்த நினைவுகள் வந்துட்டு போகுது. என்னன்னா, முன் ஜென்மத்தில இவன என்ன பண்றாங்க, இவன் நிரபராதி. ஒரு குற்றவாளிய இவன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் ஏதோ தப்பிக்கும்போது இவனோட காதுல சுட்டுறாங்க. அந்த விழிப்புண்ணுங்கிறது இந்த பிறவியிலும் இருக்கு. நான் நிரபராதி, நிரபராதின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில விஷயங்கள அவன் கன்வே பண்றான். அது போய் இவரு போயி அத அவன்கிட்ட பேசி, அவன்ட்ட என்ன பிரச்சனை, என்ன ஏதுங்கிறத பேசி, பல விஷயங்கள வந்து அத இன்னைக்கும் ஒரு ஆய்வுல இது இருக்கு. கட்டுரையாவே இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள அவர் வந்து மறுஜென்மம் குறித்து இன்னைக்கு கட்டுரையாவும் குடுத்திருக்காரு. நெறைய விஷயங்கள மக்களுக்கு புரியவும் வச்சிருக்காரு. அதாவது மறுஜென்மம் ஒண்ணு இருக்கா? இல்லையான்னா, மறுஜென்மங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அறிவியல் பூர்வமா அது இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த அவரோட பேரே நான் சொல்லியிருக்கேன். இயான் ஸ்டீவன்சன். அவரு அவர நீங்க தேடி பாருங்க. இன்னைக்கும் அவருக்கு இன்னைக்கு காலகட்டத்திலயும் அவரு இருக்காரு. அப்புறம் இதுக்கு மேல நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன்.